என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர். வயலின் இசைக்கலைஞர் ராஜம், உதய்கோட்டக், ஹர்மன்பிரீத் கவுர் உள்ளிட்டோருக்கு விருதை வழங்கி பாராட்டு. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி. இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிகளை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. கீழ்தளத்தில் பதவி விலகல், மேல்தளத்தில் கட்சி இணைப்பு என தமிழ்நாட்டில் நடைபெறும் கீழ்த்தரமான அரசியல். அதிமுகவில் வெற்றி பெற்ற மூவர் பதவி விலகி தாவேகவில் சேர்ந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரியில் மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டு உரிமையை நிலைநாட்ட உழவர்களின் நலனை காக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு அவர்களின் பங்களிப்பை பாராட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளார். பல்வேறு துறைகளில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கலைத்துறையில் சிறந்த பங்களிப்புக்காக மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை தர்மேந்திராவின் மனைவியும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞர் ராஜத்துக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. விளம்பர படங்கள் தயாரிப்பில் புகழ்பெற்ற பியூஷ் பாண்டேயின் மறைவுக்கு பின் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதை அவர் மனைவி நீதா ஜோஷியிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். தொழில் வணிகத்தில் சிறப்பாக பங்களித்ததற்காக கோட்டக் மஹேந்திரா வங்கி நிறுவனர் உதய்கோட்டக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்புக்காக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி ஹர்மன்பிரீத் கவுருக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்களின் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், நிதி அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் துறைசார் அலுவலர்களுடன் ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. 2025 மே முதல் நாளில் இருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் வரை கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு கடன் தொகை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு கடன் தொகையில் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற பெரு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இதனால் அரசுக்கு 2,044 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்தளத்தில் பதவி விலகல், மேல்தளத்தில் கட்சி இணைப்பு என்று தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமா, மதுராந்தகத்தில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல், பெருந்துறையில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் ஆகியோர் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதங்களை பேரவைத் தலைவர் JCT பிரபாகரனிடம் வழங்கினர். இதையடுத்து அமைச்சர் ராதாகிருஷ்ணா முன்னிலையில் தங்களை தாவேகவில் இணைத்துக் கொண்டனர். இதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய சக்தி என்று தன்னை தானே அறிவித்துக் கொண்டு பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகுதித்த அரசியலில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லா வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயல்வதைக் கண்டு மக்கள் எள்ளி நகையாடுவதாக தெரிவித்துள்ளார்.
எந்த கட்சியை தீய சக்தி என்றாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடி போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைத்துள்ளதையும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சோபாவோடு போய் ஆதரவு பெற்றதும் நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வினவியுள்ளார். அதிமுக தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கோட்டையின் கீழ்தளத்தில் சபாநாயகர் அறையில் பதவி விலகல் கடிதம் எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தாவேக அமைச்சர் அறையில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட ஓரங்க நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டிய நிமிடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்கவும், தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டி உழவர்களின் நலனை காக்கவும் காவிரி நீர் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரைவாக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாட்டிய நிமிடத்தில் அணை கட்டுவதற்கு பூமி பூஜை செய்ய கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டவும், உழவர்கள் நலனை காக்கவும் காவிரி நீர் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்பதால் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் விசாரித்த உச்சநீதிமன்றம் மேகதாட்டு அணை திட்டத்திற்கு எந்த அனுமதியும் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் முந்தைய தீர்ப்பிற்கு உட்பட்டதா இல்லையா என்பதை வல்லுநர்கள் அடங்கிய மத்திய நீர்வள குழுமம்தான் தீர்மானிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை கூறினர். அந்த தீர்ப்பை எதிர்த்து டிசம்பரில் தமிழ்நாடு அரசு செய்த சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதை தெரிவித்தனர். இதனால் விரிவான சட்ட ஆலோசனைக்கு பின் உடனடியாக எடுக்க வேண்டிய தொடர் சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தலைமை செயலாளர் சாய்குமார், அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரத சாஹூ, பொதுப்பணித்துறை செயலாளர், சட்டத்துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை, சமூக நலத்துறை, சட்டத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று விரைவான சட்ட நடவடிக்கை, தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு முன்னெடுப்புகள் குறித்து விவாதித்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் விஜய், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர முதலமைச்சர் வலியுறுத்தினார். இது குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், சமூக நலத்துறை செயலாளர் மற்றும் மரியம் பல்லவி பல்தேவ், காவல்துறை தலைமை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புலிகரை சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பிரபு சாலையின் இருபுறங்களிலும் கற்களுடன் லாரிகள் அணிவகுத்து நின்றதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தமிழ்நாடு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு தென்காசி மாவட்டம் புலிகரை சோதனை சாவடியில் முன்னறிவிப்பின்றி திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கேரளத்திற்கு செல்வதற்காக கற்கள் ஏற்றிய லாரிகள் எல்லையில் அணிவகுத்து நின்றதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அதன் பின் விடுதியில் தங்கியிருந்த அமைச்சரை சந்தித்து ஆய்வு குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அமைச்சர் பிரபு எந்த பதிலும் கூறாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார். துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பது அமைச்சரின் கடமை என்றும், அமைச்சர் பதிலளிக்காமல் சென்றது பொறுப்பற்ற செயல் என்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்காசி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் 54 கல்குவாரிகளில் உதவி ஆட்சியாளர்களின் தலைமையில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு இன்று அதிகாலை தென்காசி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மொத்தமுள்ள 54 கல்குவாரிகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 18 குவாரிகளில் செயல்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 குழுக்களின் விரிவான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அவற்றின் மீது உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் திறக்கும் நாளை தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு பல்சமய நல்லுறவு இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
தமிழ்நாடு முழுவதும் கோடைக்கால வெப்பம் தீவிரமாக நிலவி வருவதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் ஜூன் முதல் நாளில் திறக்கப்பட உள்ள பள்ளிகளை ஒரு வாரம் கழித்து திறப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று கோரியுள்ளது. பெற்றோர்கள் குழந்தைகளை கடும் வெயிலில் வெளியே அனுப்பாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் நீர்சத்து குறைபாடு ஏற்படாத வகையில் போதிய தண்ணீர், சத்தான உணவுகள் ஆகியவற்றை வழங்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை, வெப்ப அலை ஆகியன குறித்து வானிலை ஆய்வுத்துறையிடம் அறிக்கை பெற்ற பின் பள்ளிகள் திறக்கும் நாள் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக தெரிவு செய்யப்பட்ட தையல் ஆசிரியர்கள் 6 பேருக்கு சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், ஜூன் முதல் நாளில் பள்ளிகள் திறக்கப்படும் என முன்பு கூறியிருந்ததாகவும், வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் கூறினார். நிலையில் இன்னும் ஒரு வாரத்திற்கு வெப்ப அலை இருக்குமா அல்லது தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கிவிடுமா என்பது குறித்து வானிலை ஆய்வுத்துறையினரிடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறக்கும் தேதி அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேரணத்தம் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற குற்றவாளி தர்மமுனீஸ்வரனுக்கு நீதிமன்றம் இரட்டை தூக்கு தண்டனை விதித்ததை ஊர் மக்கள் வரவேற்றுள்ளனர். விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி மார்ச் மாதம் 9ஆம் நாள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் என்பவனை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தர்மமுனீஸ்வரன் மீதான கொடூர குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்திற்கு இடமின்றி மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அவர் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். குற்றவாளி தர்மமுனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்துள்ளார். 76 நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பிற்கு வேடநத்தம் ஊர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அடுத்தாப்புல இந்த தீர்ப்பு இவ்வளவு விரைவாக கிடைக்கிறதுக்கு எங்க கிராமத்து மக்களுடைய பெரிய ஒத்துழைப்பு, பொதுமக்களுடைய அனைத்து ஜாதி, மதம், கட்சி இதெல்லாம் தாண்டி எங்க கிராமத்து மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பால தான் இவ்வளவு பெரிய தீர்ப்பு இவ்வளவு விரைவா கிடைச்சிருக்கு. அதுக்கு எங்க கிராமத்து மக்களுக்கும் நாங்க இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சோம். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்துள்ளதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரவேற்றுள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வழக்கில் 71 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு விரைவாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு பாலியல் குற்றம் மற்றும் கொலை குற்றத்திற்காக இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கொடூரம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக விரைவாக நீதி வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். திருப்பெரும்புதூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ-சேவை மைய கட்டிடத்தினை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ-சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, திருப்பெரும்புதூர் சார் ஆட்சியர், திருப்பெரும்புதூர் ஒன்றிய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் 7 ரோந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும், மின்தடை ஏற்படும் இடங்களுக்கு சென்று பிரச்சனைகளை கண்டறிந்து அதனை சரி செய்து வருவதாகவும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் மின்துறையின் விநியோக நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இதில் கலந்து கொண்ட மின்துறையின் விநியோக நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தங்களது பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமைச்சரிடம் நேரடியாக முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், துறையுடன் தொடர்புடைய குறைகளுக்கு உரிய காலக்கெடுவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய மின்சார தொழிலாளர்களுடைய குறைகளை கேட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் விதிமீறல்களை செய்த நிறுவனங்களை கண்டறிந்து அவர்கள் செய்த குற்றத்திற்கான ஆதாரங்களை திரட்டி வருவதாகவும், தமிழ்நாடு மின்சாரத்துறை சரிவிற்கு சென்றதற்கு அவர்கள்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். சென்னையில் மின்தடை ஏற்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கிட்டத்தட்ட 7 ரோந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும், மின்தடை ஏற்படும் இடங்களுக்கு சென்று பிரச்சனையை கண்டறிந்து அதனை சரி செய்து வருவதாகவும் கூறினார்.
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கருத்திற்கு பதிலளித்த அவர், முதலில் வீட்டிலிருந்து அவர் வெளியே வர வேண்டும் என்றும், இன்னமும் அவரது அப்பாவின் ஆட்சி நடைபெறுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடக்கக்கூடிய குற்றங்கள் கவலை அளிப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுவதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள அரசு இந்த சூழ்நிலையை சரி செய்யவில்லை என்றால் மக்களின் அவநம்பிக்கைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று கூறினார். பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியான மின்வெட்டு பொதுமக்கள் நேரடியாக ரொம்ப மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவருக்கும் அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் பணியமர்த்த வலியுறுத்தி சேலம் மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சேலம் மாவட்ட டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மனு அளித்துள்ளனர். இதன் பின்னர் சேலம் மாவட்ட டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகி சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழகத்தில் அண்மையில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவருக்கும் அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். காலி மதுபாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தினை தனியார் முகமை ஏற்படுத்தி அதன் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவாக ஆட்சியரிடம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒத்துழைச்சா நாங்கள் முழுமையாக வேலை, ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யறது. இந்த ஊழியர்கள் அரசு விரும்பினா தேவைப்பட்ட இராணுவத்தில் போய் பண்ணி செய்யறது கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவ்வளவு ஒரு தைரியமான ஊழியர்கள் தான். இவ்வளோ பெரிய வாடிக்கையாளர்களை சமாளித்து நிர்வாகத்தை எந்த சிக்கலும் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கான பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரும். சிவகுமார், அனைத்து கூட்டுக்குழு தொழிற்சங்கம். ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என கூறிவிட்டு திமுக தயவால் வென்றவர்கள் இப்போது தாவகவிற்கு சென்றுவிட்டனர் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை சேர்ந்த பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் கணேசன் மறைவையொட்டி அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி இறந்த கணேசன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழக முதல்வர் நிர்வாகத்திற்காக நல்ல அதிகாரிகளை நியமித்துள்ளதாகவும், கடந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை நடந்தது என்றும் தெரிவித்துள்ளார். 717 கடைகளை மூட ஆணை பிறப்பித்திருக்கும் நிலையில் இதுவரை 300 கடைகள் மட்டுமே மூடியிருப்பதாகவும், அனைத்து கடைகளையும் மூட வேண்டும் என வலியுறுத்தினார். கோவை மற்றும் விழுப்புரத்தில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும், இக்குற்றத்தை செய்தவர்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என கூறி திமுக தயவால் வென்றவர்கள் தற்போது தாவகவிற்கு சென்றுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். கொள்முதல் நிலையங்களில் ஊழல் நடப்பதை தமிழக முதல்வர் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சி வருவதற்கு முன் அண்ணா திமுக ஆட்சி காலத்துல 2021 தமிழ்நாட்டின் அரசினுடைய நேரடி கடன், நிர்வாக கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெப்ட்னு சொல்றது. இப்ப பொதுத்துறை கடன் அது வேற. நேரடி நிர்வாக கடன் 4,56,000 கோடி இருந்தது. திமுக வந்தவுடன் கூடுதலாக 5 லட்சம் கோடி வாங்கினாங்க. கோவையில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் தாயாரை காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் சிறுமி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை தமிழக அமைச்சர் விக்னேஷ் மற்றும் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது காவல்துறை சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் தடையின்றி வழங்கப்படும் என உறுதியளித்தனர். மேலும் உதவிகள் தேவைப்பட்டாலும் தயக்கமில்லாமல் கேட்டு பெறலாம் என்றும் காவல்துறை எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் சிறுமியின் தாயாரின் கண்கள் சிவந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததை கண்ட காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்தார். அங்கு நின்றிருந்த அதிகாரிகளை அழைத்து அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைக்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட தாயாரின் துயரம் அறிந்து உடனடியாக மனிதநேய நடவடிக்கைகளை மேற்கொண்ட காவல்துறை தலைவர் ரம்யாவிற்கு பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. குடியாத்தம் அருகே சமூக ஆர்வலர் தனது மனைவியின் பிறந்த நாளினை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
வேலூர் மாவட்டம் செதுக்கரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் சேட்டு இவரின் மனைவி ராணி கொரோனா காலகட்டத்தில் திடீரென்று உயிரிழந்தார். இந்நிலையில் இறந்த தன்னுடைய மனைவி ராணியின் நினைவாக மார்பளவு கொண்ட சிலை வைத்து வீட்டில் பூஜை அறையில் சாமி படங்களுடன் தினந்தோறும் வழிபட்டு வருகின்றார். அவரது நினைவு தினத்தினை முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி கலந்து கொண்டு மறைந்த ராணியின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். கடலூர் அருகே காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மணிரத்னம் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மணிரத்னம் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி தலைமை தாங்கினார். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெற்ற 50 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகைகள் அனுக்கிரகா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இதில் பள்ளியின் தாளாளர் சுதா மணிரத்னம், இளைஞர் காங்கிரஸ் கமல் மணிரத்னம், இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் அரவிந்த் மணிரத்னம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஹஜ் யாத்திரைக்கு அழைத்து செல்வதாக கூறி 5.5 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் பள்ளப்பட்டியில் அகமது மீரான் என்பவர் மகதி ஹஜ் சர்வீஸ் என்ற பெயரில் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதற்கான பயண ஏற்பாட்டு முகமை நடத்தி வந்துள்ளார். கடந்த ஆண்டு பள்ளப்பட்டியை சேர்ந்த இஸ்லாமியர்களை இவர் வெளிநாட்டு பயணம் அழைத்து சென்று வந்துள்ளார். இந்த பெயரை தக்க வைத்துக் கொண்டு நடப்பாண்டில் குறைந்த கட்டணத்தில் ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக விளம்பரம் செய்துள்ளார். இதனை நம்பி 127 பேர் வரை ஹஜ் பயணத்திற்கு செல்வதற்காக அகமது மீரான் கூறிய கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். ஹஜ் பயணம் செல்ல வேண்டிய நேரத்தில் அது தொடர்பான விவரங்களை கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து அலைக்கழித்து உள்ளனர். இதனால் அகமது மீரானின் மகதி ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தை நம்பி பணம் செலுத்தியவர்கள் நடப்பாண்டில் ஹஜ் பயணம் செய்ய முடியாமல் போனது. அவர் ஏமாற்றியதாக கூறி சிலர் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் அவர் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கூறி நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அகமது மீரானுக்கு பிணை வழங்கியது. இதனால் பாதிக்கப்பட்ட 127 பேர் சார்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் சாகுல் அமீது தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சாகுல் அமீது அகமது மீரான் 5.5 கோடி ரூபாய் ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்திலும் பல்வேறு பேர் பல கம்ப்ளைண்ட்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரை அவர் ஏமாற்று தொகை என்று தெரிந்தது 5.5 கோடி. இந்த 5.5 கோடிக்கான அனைத்து ஆவணங்களையும் கடந்த 14ஆம் தேதி அன்றே நமது காவல் கண்காணிப்பு அதாவது டிசிபி அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடுவில் தேர்தல் இருந்த சமயத்தில் அவர்கள் 10-15 பேரை மட்டும் விசாரித்ததன் காரணமாக கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் பொழுது 50 லட்சம் ரூபாய்க்கான ஏமாற்றப்பட்டவர்களை மட்டும் விசாரணை நடந்து உள்ளது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் மொத்த தொகையை 50 லட்சம் என்று எண்ணி அவருக்கு தவறாக பெயில் கொடுத்து விட்டார்கள். உடனடியாக அந்த பெயிலை கேன்சல் செய்து கடுமையான கிரிமினல் நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை மாற்ற முதலமைச்சர் விஜய்க்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் நடிகர் வையாபுரி தெரிவித்துள்ளார். மதுரை எல்லிஸ் நகரில் உள்ள காஞ்சி பெரியவர் கோவிலில் அனுஷத்தின் அனுக்கிரக நிறுவனர் நெல்லை பாலு, தமிழ்நாடு பிராமண சமாஜத்தின் மாநில துணைத் தலைவர் ஸ்ரீராம், நடிகர் வையாபுரி ஆகியோர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் வையாபுரி, தமிழக மக்கள் தாவேக வேட்பாளர்களின் முகம், பெயர், சாதி, மதம் கூட தெரியாமல் விஜய் முகத்திற்காக வாக்களித்துள்ளதாக கூறினார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை மாற்ற முதலமைச்சர் விஜய்க்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் அவரை மாற்ற சொல்ல வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். குன்றத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மேம்பாலத்தின் இடையில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஆசிரியர் மற்றும் சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்தவர் பிரபாகரன். பொன்னேரி குப்பம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த இவர் உறவினர் மற்றும் குடும்பத்தினரும் சேர்ந்து சமயபுரம் கோவிலுக்கு காரில் சென்றுள்ளனர். இதன் பின்னர் அவர் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது குன்றத்தூர் அருகே கட்டுப்பாட்டினை இழந்த கார் மேம்பாலத்தின் இடையில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயங்கள் அடைந்த பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த சசிகலா மற்றும் 3 பிள்ளைகளுக்கு காயம் ஏற்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில்
சிறுமி மகிழினி சிகிச்சை பலனின்றி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் இளைஞரை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியை சேர்ந்த லட்சுமி தன்னுடைய மகனை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தன் மகன் சஞ்சய்க்கும் முட்டத்தை சேர்ந்த ஜெகதீஷுக்கும் முன்பகை இருந்த நிலையில் ஜெகதீஷும் அவர் நண்பரான காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக்கும் தன்னுடைய மகனை தாக்கி கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் தன்னுடைய மகனை மீட்டு குளச்சல் அரசு மருத்துவமனையில் செய்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எதிர்மனுதாரர் காவல்துறையை சேர்ந்தவர் என்பதால் வழக்கு பதியவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஜெயங்கொண்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குருவின் சமாதிகள் பாமக தலைவர் அன்புமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது சமாதியில் பாமக தலைவர் அன்புமணி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பாமக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பல்வேறு கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மாவீரன் மஞ்சள் படை நிறுவன தலைவர் குரு கனலரசன், பாமக மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஜே குரு நினைவேந்தல் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் ஜே குரு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வன்னியர் சங்க துணைத் தலைவர் கீழ்புத்தூர் தசரதன், தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் அன்பழகன், ஊடக பேரவை விக்னேஷ், நகர பொறுப்பாளர் துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே காதலிக்க மறுத்த இளம்பெண் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் பாட்டில் வீசிய சிசிடிவி காட்சிகளும் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் வாங்கி செல்லும் காட்சிகளும் அடுத்தடுத்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த கலிக்கநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகள் ஒரு கல்லூரியில் படித்தபோது சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கார்த்திக் மீது காவல் நிலையங்களில் 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பது அந்த பெண்ணுக்கு தெரிந்ததால் அவருடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளான். இதன் உச்சகட்டமாக கார்த்திக் தனது நண்பர்கள் 3 பேருடன் KTM மற்றும் பல்சர் ஆகிய 2 இருசக்கர வாகனங்களில் இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளனர். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்ணின் தந்தை சுந்தரமூர்த்தியை தகாத சொற்களால் பேசிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதோடு நிறுத்தாமல் தங்களது கையில் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட பாட்டில்களை வீட்டின் மீது வீசி எறிந்துள்ளனர். இதனால் தீப்பற்றியதில் அங்கிருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து சுந்தரமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் 4 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தப்பியோடிய கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் கோடை விழாவினை முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலாத்துறை சார்பில் படகு போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழாவினை முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலாத்துறை சார்பாக படகு போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் ஜெசிதரா, அகஸ்தா முதலிடம் பிடித்தனர். துடுப்பு படகு போட்டியில் கணேஷ், சாகிர் உசேன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் சார்பில் மே 27 முதல் 31 வரை அகில இந்திய ஆண்கள் பெண்கள் கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற உள்ளன. கோயம்புத்தூர் மாநகராட்சியும் மாவட்ட கூடைப்பந்து சங்கமும் இணைந்து வஉசி பூங்காவில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் இந்த போட்டிகளை நடத்த உள்ளது. ஆண்கள் பிரிவில் இந்திய விமானப்படை, இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, கேரள மாநில மின்சார வாரியம், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கேரள போலீஸ், கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. பெண்கள் பிரிவில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, சடன் ரயில்வே, ICF கேரள மாநில மின்சார வாரியம், சென்ட்ரல் ரயில்வே, கேரள போலீஸ், கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் ஆகிய அணிகள் பங்கேற்கின்றது. மே 27 முதல் 29 வரை லீக் சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. அரையிறுதிப் போட்டிகள் மே 30ஆம் தேதியும் இறுதிப் போட்டிகள் மே 31ஆம் தேதியும் நடைபெற உள்ளது.
நாள்தோறும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை போட்டிகள் நடைபெறும். போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்கலாம். ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு 1 லட்சம் ரூபாயும், நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும், 2ஆம் இடம் பெறும் அணிக்கு 50,000 ரூபாயும், மகாலிங்கம் கோப்பையும் வழங்கப்படுகின்றன. பெண்கள் பிரிவில் முதலிடம் பெறும் அணிக்கு 75,000 ரூபாயும், CRI பம்ஸ் கோப்பையும், 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இந்த தகவலை தமிழ்நாடு கூடைப்பந்து கழக துணைத் தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்க தலைவருமான செல்வராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர். வயலின் இசைக்கலைஞர் ராஜம், உதய்கோட்டக் ஹர்மன்பிரீத் கவுர் உள்ளிட்டோருக்கு விருதை வழங்கி பாராட்டு. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி. இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிகளை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. கீழ்தளத்தில் பதவி விலகல், மேல்தளத்தில் கட்சி இணைப்பு என தமிழ்நாட்டில் நடைபெறும் கீழ்த்தரமான அரசியல். அதிமுகவில் வெற்றி பெற்ற 3 பதவி விலகி தாவேகவில் சேர்ந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரியில் மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டு உரிமையை நிலைநாட்ட உழவர்களின் நலனை காக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.